வணக்கம்மா. நம்ம என்ன இப்போ வீடியோ பார்க்க போகிறோன்னா, எலுமிச்சங்கன்று அசுர வளர்ச்சி வளர என்ன செய்யணும், காய்ப்பதற்கு என்ன செய்யணும். அப்படியே சிலது தண்ணியில் போட்ட மாதிரி அப்படியே இருக்குமா, வளர்ச்சி கொஞ்சம் அப்படியே நின்ன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம்மா. ஒன்றும் இல்லைம்மா, ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன், கவனிச்சிங்க. எலுமிச்சங்கன்றில் காலை சூரிய ஒளி படணுமா. சூரிய ஒளி எக்காரணம் கொண்டும் தடப்படக்கூடாது. மேலே மரம் நிழல் இருந்தால் அப்புறப்படுத்திடுங்க, சரிங்களா. ரெண்டாவது, இந்த மாதிரி முத்திய இலைகளை நம்ம கொஞ்சம் கிள்ளி விடணும். இந்த இடமெல்லாம் நான் கிள்ளினது எந்த அளவுக்கு காத்தோட்டம் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கு தெரியுது பாருங்கள், இந்த தண்டு தெரியுது பாருங்கள். இப்போ இதில் நான் கிள்ளணுமா, ஏன்னா இந்த பக்கம்தான் நிறையா முத்திய இலைகள் இருக்காங்க. கிள்ளி விட்றேன். இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் எடுக்கணும். சூரிய ஒளி மஸ்ட்டுமா. ரெண்டாவது, மரம் நல்லா காத்தோட்டமாக இருக்கணும். இந்த மாதிரி பக்கம் பக்கம் செடிங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் காத்தோட்டமாக விடுங்க. 2. மூணாவது, மாடி தோட்டமாக இருந்தால் 10 நாளைக்கு ஒரு தடவை, கீழே தோட்டத்தில் இருந்தால் 1 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது உரம் கொடுக்கலாம். கீழே தோட்டத்தில் அவ்வளோ உரம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, அது மண்ணிலே இருக்கும். இருந்தாலும் நம்ம அரிசி கழுவின தண்ணி, கிச்சன் வேஸ்டேஜெல்லாம் கொஞ்சம் தண்ணி கலந்து தெளிக்கலாமா. அரிசி கழுவின தண்ணி அப்படியே ஊற்றலாம். அதுக்கு நமக்கு எதுவும் கலக்க வேணாம். தனியாக அப்படியே கழுவி நீங்கள் தோட்டத்தில் ஊற்றுறீங்கன்னா அப்படியே ஊற்றலாம், சரிங்களா. ரெண்டாவது, மரத்து மேலே ஏதாவது நிழல் இருக்கான்னு பார்க்கணும். நிழல் இருந்தால் அப்புறப்படுத்துங்க. இதுக்கு முக்கிய காரணம், என் தோட்டமாமே கீழே தோட்டத்தில் எலுமிச்சங்கன்று இருக்குது. கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக இருக்குது. ஆனால் அந்த மரம் வளர்ந்தே பார்க்கல நான். ஏன்னா அது மேலே சாத்துக்கொடி படர்ந்து எலுமிச்சங்கன்று வளர விடாமல், எலுமிச்சங்கன்று மாடியை தாண்டி இப்போ அப்படியே வளைஞ்ச மாதிரியாக போகுதுமா. அப்புறம் சாத்துக்கொடியை ஒரு கிளையை நான் நறுக்கிட்டேன். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு சொல்கிறேன். மரத்தை அப்புறப்படுத்தலை, எலுமிச்சங்கன்றில் படுற கிளையை மட்டும் அப்புறப்படுத்தணுமா, சரிங்களா. அப்புறப்படுத்த உடனே இப்போ எலுமிச்சங்கன்று வளைஞ்சது நிமிர்ந்து எனக்கு நல்லா காய் வச்சுருக்குமா. எலுமிச்சையும் பெரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மரத்தை காட்டி ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது பூமியில் இருக்கிற மரம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டாவது, மாடி தோட்டமாக இருந்தால் 10 நாளைக்கு ஒரு முறை உரம் கொடுக்கணும். அதுக்கடுத்து இந்த கீழே இருக்கிற முத்திய இலையெல்லாம் கொஞ்சம் கிள்ளணுமா. உங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் பழுத்ததெல்லாம் அப்புறப்படுத்திட்டா இந்த பழுத்த இலைக்கு வர சத்தெல்லாம் மேலே வர கொழுந்து இலைக்கும் பூக்களுக்கும் அது போகுமா, தாராளமாக போகும், சரிங்களா. இந்த மாதிரி கிள்ளிடலாம். அடுத்து மண்ணை கீழே நம்ம தோட்டத்துலேயும் சரி மாடி தோட்டத்துலேயும் சரி இப்படி நல்லா கொஞ்சம் கிளறி விடணும். போன முறையாக நான் கிளறி விட்டுட்டேன். இந்த செடி வச்சு 2 மாதம்தான் ஆகுது. எப்படி வளர்ந்துருக்காங்க பாருங்கள். மாடியில் இருந்தால் அதுக்கு போதுமான தண்ணி மண் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி மண் குறைஞ்சிருக்கும், கண்டிப்பாக குறைஞ்சிருக்குமா. கொஞ்சம் மண் போடுங்க, சாணம் எரு போடுங்க, சரிங்களா. இதே மாதிரி நம்ம வீட்டில் இருந்த ஒரு எலுமிச்சங்கன்று நான் விதை போட்டது காட்டுறேன் வாங்க. இந்த எலுமிச்சை மரத்தை பாருமா, இந்த பாருங்கள் கீழே எப்படி பழுத்து இருக்குது பாருங்கள், சரிங்களா. கீழே நான் இந்த செடி மாற்றி வைக்கும்போதுமா கீழெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருந்தாங்கம்மா. அதாவது இதை பாருங்கள், இதோ தெரியுறாங்க பாருங்கள், இந்த வெள்ளை செடியில் இந்த இடையில தெரியுறாங்க பாருங்கள். இதெல்லாம் அப்புறப்படுத்தினோமா. இது நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ண எலுமிச்சங்கன்று பால் கடையில் விதை போட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பில் வச்சு அது எலுமிச்சை மரம் திரும்ப வளர முடியாது, அப்படியே இருந்துட்டுதுமா. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு 1.5 மாதம் ஆகுது இதை வச்சு. இந்த அளவுக்கு எப்படி பசுமை வந்திருக்காங்க பாருங்கள். இதுக்கு எப்படி வச்சோம்னா மண்ணெல்லாம் கொட்டு, தோட்ட மண், எம்சாண்டு, மாட்டு சாணம், செம்மண், கொக்கோ பிட்டு எல்லாம் கலந்து இந்த டப்பில் போட்டு இதை வச்ச உடனே மீன் அமிலம் ஊற்றணுமா. மீன் அமிலம் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் மறைஞ்சி இந்த மாதிரி எலுமிச்சங்கன்று வந்தாங்க. ஏன்னா மாடியில் நம்ம கொஞ்சம் மண்ணில் தானே எல்லாம் செய்கிறோம். கீழே பூமியாக இருந்தால் வேர் போகிற இடம்லாம் சத்து வரும். இதில் சத்து வர்றதுக்கு நம்ம கொடுத்தா தான் சத்து. அதனால் 10 days ஒரு முறை சத்து கொடுங்க. ஃபஸ்ட்டு காட்டின எலுமிச்சங்கன்றில் 2 பூ கிள்ளி போட்டிருக்கேன். இதில் இன்னும் வரலம்மா. இவ நம்மக்கிட்ட 2 வருஷத்துக்கு மேலே இருக்கா. இப்போ தான் இவ நல்லா துளிர்த்து மேலே வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எலுமிச்சை செடி நீங்கள் வைக்கணும்.
மண் குறைவாக இருந்தாலும் மண் போடுங்க. இந்த தொட்டியில் ஏதாவது கட்டி முட்டி இருந்தால் பார்த்து அப்புறப்படுத்துங்க. இப்படிலாம் செஞ்சிங்கன்னா எலுமிச்சை மண் சூப்பராக நல்லா வளருமா. எலுமிச்சைக்கான வழிமுறை இது தான். நான் வந்து அம்மு தோட்டல் சேனல் வச்சுருக்கேம்மா. இல்லை பழமரம் எப்படி வைக்கணும், கொடி வகை எப்படி வைக்கணும், காய் வகை எப்படி வைக்கணும் அப்படின்லாம் டெமோவோடு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிம்மா.